அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 9th தமிழில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி கல்வியில் சிறந்த பெண்கள். ஸோ இந்த பகுதியில் முத்துலட்சுமியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்களை பெண்மைக்கான புரட்சி அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா இந்த முத்துலட்சுமியை தான் நம்ம சொல்கிறோம். இவங்களுடைய காலகட்டம் பாருங்கள், 1886லேருந்து 1968 வரைக்கும். ஸோ 86 திருப்பி போடுங்க, 68 வருமாங்க. ஸோ அப்போ 1968. ஸோ இவங்களுக்கு என்னென்ன வினாக்கள்லாம் இருக்குன்னு பாருங்கள். தமிழகத்தினுடைய முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னா யாரை தாங்க சொல்கிறோம்? முத்துலட்சுமி ரெட்டியை தான் நம்ம சொல்கிறோம். அட் த சேம் டைம் இவங்க இந்திய பெண்கள் சங்கத்தினுடைய முதல் தலைவர். ரொம்ப முக்கியமானது, இந்திய பெண்கள் சங்கத்தினுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி தான். சென்னை மாநகராட்சியோட முதல் துணை மேயர் இவள் தான். சரியாங்க, அதாவது இந்த முதல்னு வர்றதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் இவங்க, இந்திய பெண்கள் சங்கத்தினுடைய முதல் தலைவர் இவங்க, சென்னை மாநகராட்சியுடைய முதல் துணை மேயர் இவங்க தான். அதே மாதிரி சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. சரியாங்க, சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. சரியாங்க, அதுக்கப்புறம் நிறையா தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதாரம் அதாவது பலதார மணமுறை, அதுக்கப்புறம் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுக்கணும், அடுத்து குழந்தை திருமணம் தடை சட்டம், இதெல்லாம் நிறைவேறதுக்கு ஒரு காரணமாக போராடின நபரில் ஒரு நபரும் முத்துலட்சுமி அவங்களும் தான். அடுத்ததுங்க ரொம்ப முக்கியமானது, அடையாறில் 1930 ஔவை இல்லத்தை ஏற்படுத்தினாங்க. 1952 புற்றுநோய் மருத்துவமனையை ஏற்படுத்தினாங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடையாறில் 1930 ஔவை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை, இதெல்லாம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி அவங்க தான். சரிங்களா, ஸோ மிக முக்கியமான ஒரு நபர், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.